ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையிலும் கூட தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இந்த வருஷத்தில் ஒரு 6 மாதங்களை கடந்து வருஷத்தின் பாதியை நாம் கடந்து விட்டோம். 2026 பாதி வருஷத்தை நாம் கடந்து இப்பொழுது அடுத்த பாதிக்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருந்து இந்த 6 மாதங்களும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். இனி இருக்கிற நாட்களில் இன்னும் அதிகமாக நம்மை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இதனாலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு அருமையான வார்த்தை, நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரத்தில் இந்த 18வது வசனத்தில் கூறப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். ஏசாயா 41:18. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. வறண்ட நிலங்களை நீர்க்கேணிகள் சொல்லும்போது அது அப்படியே செழிப்பாக மாற்றுவார். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்குகளின் நடுவிலே நீர் ஊற்று, மேடுகள் மேலே நீர் ஊற்று. அது மேடாக இருந்தாலும் சரி, பள்ளத்தாக்காக இருந்தாலும் சரி, கர்த்தர் எல்லா இடத்திலும் தம்முடைய ஜனங்களுக்காக நீரூற்றை உண்டாக்கி அவர்களை செழிப்பாக நடத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இந்த நாளிலே இப்படிப்பட்ட வார்த்தை நமக்கு கர்த்தர் அளிக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாருங்கள், இந்த ஏசாயா 41வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து நாம் ஏறக்குறைய 20வது வசனம் வரைக்கும் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய அற்புதமான வார்த்தைகள், வாக்குத்தத்த வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள், இவற்றை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஏசாயா 41:8 20வது வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை ஆபிரகாம் மூலமாக தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். எங்கேயோ இருந்தவர் அவரை தெரிந்து கொண்டு, ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அவரை பெரிய ஜாதியாக்கி அவரை ஆசீர்வதித்தார். அவர் மூலமாக, ஆபிரகாம் மூலமாக இஸ்ரவேல் என்ற ஒரு சந்ததியை கர்த்தர் உருவாக்கி ஆசீர்வதித்தார். ஆகவே இஸ்ரவேலுக்கு அநேக வாக்குத்தத்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார். தூரத்திலிருந்து உன்னை அழைத்தேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கு உங்களையும் என்னையும் கூட பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டில் நம்மை தூரத்திலிருந்து அழைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவைகளாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு, தூரத்திலிருந்து தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு தம்முடைய பணியை இந்த உலகத்திலே செய்வதற்காக, நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே கர்த்தருக்காக வாழ, வளமோடு வாழ, நம்பிக்கையோடு வாழ கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். நம்முடைய பலவீனங்களை அவர் மாற்றி பலப்படுத்தி, நம்முடைய வெறுமையை மாற்றி அவர் நிறைவாக்குவார். இதுதான் பிலிப்பியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்தில், பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. அதாவது கிறிஸ்து இயேசு மகிமையில் அவர் பெரிய ஸ்டோரேஜ் வச்சுருக்காரு, பெரிய டேங்க்கு, ஆசீர்வாதத்தின் பெரிய ஸ்டோரேஜ் வச்சுருக்கார் மகிமையில். அதிலிருந்து நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்கும்படியாக அவர் ஊற்றிக்கொண்டே இருப்பார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு 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 ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அல்லது நம்ம சென்னை பட்டணத்தில் ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, இப்போ கீழ்ப்பாக்கம் ஏரியான்னு வச்சுங்க. அந்த கீழ்ப்பாக்கம் ஏரியாவுக்கு ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருக்குது, மெட்ரோ வாட்டர் டேங்க் இருக்குது, பெரிய டேங்க். அதில் நிறைய தண்ணி இருக்கும். அதிலிருந்து அந்த கீழ்ப்பாக்கம் ஏரியாவில் இருக்கிற அத்தனை வீடுகளிலும் இருக்கிறதான டேங்க்கு எல்லாத்தையும் நிரப்பும்படியாக அங்கேருந்து தண்ணி வரும். அது பெரிய டேங்க்கு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தர் அந்த டேங்கோட பெரிய டேங்க்கு. ஹல்லேலூயா. அங்கேருந்து நம்முடைய குறையெல்லாம் அவர் நிறைவாக்கும்படியாக, எந்த டேங்க்கும் குறையாக இருக்கக்கூடாது, நிறைவாக்குவேன் என்று கர்த்தர் நமக்கு ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்கிறார். சரி, இப்போ நம்ம அந்த ஏசாயா 41வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து கர்த்தர் சொல்கிற நல்ல வார்த்தைகளை நாம் தியானித்து விசுவாசித்து நமக்காக அதை ஏற்றுக்கொள்வோம். பாருங்கள், 8-9 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 41 8-9 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, என் தாசனாகிய இஸ்ரவேலே,
நான் தெரிந்து கொண்ட யாக்கோவே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுக்கவில்லை என்று சொன்னேன். ஹல்லேலூயா. என்ன சொல்கிறாரு? உன்னை பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உன்னை அழைத்தேன் அப்படின்னு ஆபிரகாமுக்கு சொல்லி, அதன் மூலமாக வந்த இஸ்ரவேல் சந்ததிக்கு கர்த்தர் முதலாவது சொல்கிறார், உன்னை நான் அழைத்தேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இருக்கிற நம்மை, கிறிஸ்துவர்களாகிய நம்மை பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களே என்னையும் அழைத்திருக்க, அவருடைய பிள்ளைகளாக நம்மை அழைத்திருக்கிறார். பேதுரு அதானே சொல்கிறாரு. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9-10 நீங்கள் வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 2வது அதிகாரம் 9-10, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இல்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. முன்னே நம்முடைய ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தோம், கர்த்தரை தெரியாதவர்களாக இருந்தோம். ஆனால் அவர் நம்மை அழைத்து கொண்டார். அவரை அழைத்து அவர் பேரை நமக்கு சூட்டி அவருடைய சொந்த ஜனங்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தான் ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அதே போல உங்களையும் என்னையும் அவரை அறியாத மக்களாகி நம்மை அழைத்து நம்மை அவருடைய சொந்த ஜனமாக இன்றைக்கு மாற்றி இருக்கிறார். ஆகவே அவரை மகிமைப்படுத்துவோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அடுத்தபடியாக என்ன சொல்கிறாரு? 10வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, 10வது வசனத்தில், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஸ்தோத்திரம். என்ன சொல்கிறார்? பயப்படாதே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துகிறேன். நமக்கு பலன் இல்லை. கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு, இந்த உலகத்தில் தேவனுடைய பணியை செய்வதற்கு நமக்கு போதிய பலன் இல்லை. அதே நேரத்தில் நம்முடைய உலக வாழ்க்கை, கர்த்தர் நமக்கு கொடுத்ததான இந்த வாழ்க்கை ஒரு பொறுப்பு, அதை செய்வதற்கும் நமக்கு அநேக நேரங்களில் நமக்கு பலம் இல்லை, போதுமான பலன் இல்லை. யாராவது உணர்றீங்களா? ஐயோ, என் குடும்பம், இதை நான் வழிநடத்துவதற்கு எனக்கு பலன் இல்லையே, போதிய வருமானம் இல்லையே, பொருளாதார வசதி இல்லையே, சரீரத்தில் பலன் இல்லையே, நான் என்ன எப்படி செய்யறது, எவ்வளவோ பொறுப்புகள் நினைக்கிறீங்களா? ஊழியத்தில் எவ்வளோ ஊழியம், எவ்வளோ இருக்குது, எனக்கு போதிய பலன் இல்லையேன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நான் உன்னை அழைத்தேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். என்னுடைய வேலையை நீ செய்யும்படியாக, என்னுடைய திருப்பணியை நீ செய்யும்படியாக, உனக்கு நான் இந்த உலகத்தில் கொடுத்த குடும்பம் மற்ற காரியங்கள் எல்லா பொறுப்பையும் நீ பொறுப்போடு செய்யும்படியாக உன்னை பலப்படுத்துவேன். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். அருமையான சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். அவருடைய திருப்பணியை செய்ய, உன்னுடைய உலக பொறுப்புகளை, கடமைகளை நீ செய்ய கர்த்தரே உன்னை பலப்படுத்துகிறார். பெற்றுக்கொள். கர்த்தர் கொடுக்கிற பலனை நீ பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. அதனால் நீ பயப்படாதுன்னு சொல்கிறார். நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுகிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த உலகத்திலே பலவிதமான எதிர்ப்புகள் இருக்கலாம், பலவிதமான காரியங்கள் நமக்கு இருக்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்தில், யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை சொன்னேன், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தார். ஆகவே நாமும் இந்த உலகத்தை ஜெயிப்போம். எவ்வளோ எதிர்ப்பு சக்திகள் வந்தாலும், எவ்வளோதான் நம்மை பலவீனப்படுத்தினாலும், அவற்றையெல்லாம் நாம் மேற்கொண்டு ஜெயித்து இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்பை நல்ல விதமாக செய்யவும், நம்முடைய குடும்பத்தை செழிப்பாக நடத்தவும், வளமாக நடத்தவும், அதே நேரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த அவருடைய இறைவனுடைய திருப்பணியை நாம் செய்யவும் நமக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். நான் கொடுக்கிறேன், நான் பலன் கொடுக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். நான் சகாயம் பண்ணுகிறேன், ஆகவே நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். ஆகவே கிறிஸ்துவை அண்டிக்கொண்டு, இயேசுவை அண்டிக்கொண்டு, அவர் கொடுக்கிற பலனை, சகாயத்தை பெற்று அவருடைய திருப்பணியை செய்வோம். இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த பொறுப்புகளை தைரியமாக, பலமாக ஆற்றுவோம். அது மாத்திரமல்ல, இன்னும் அடுத்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது 11:12
11, 12 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பாருங்கள், இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சி அடைவார்கள், உன்னுடைய வழக்காடுகிறவர்கள் நாசமாய் ஒன்றுமில்லாமல் போவார்கள், உன்னோடைய போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடைய யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இருள்பொருளாவார்கள். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய நமக்கு எதிராக எத்தனையோ எதிர்ப்பு சக்திகள் வரலாம், எத்தனையோ பேர் நம்ம எதிர்க்கலாம். நம்ம குடும்பத்தை நோக்கி எத்தனை பேர் எதிர்ப்பு சக்திகள் வரலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது, கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே, உன்னுடைய எதிர்ப்பு சக்திகளை குறித்தெல்லாம் நீ பயப்படாதே. உன் மேலே நிறைய பேர் எரிச்சல் அடைவாங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது, உன்னை உயர்த்தும் பொழுது நிறைய பேர் உன் மேலே எரிச்சல் அடையலாம், உன் மேலே பொறாமை கொள்ளலாம், உன் மேலே கோபம் கூட கொள்ளலாம். தேவையில்லாமல் உன் மேலே அவர்கள் ஒரு வஞ்சனையான வார்த்தைகளை சொல்லலாம், எப்படியாவது காலவாரி உள்ளான்னு கூட பார்ப்பாங்க நிறைய பேர். ஆகவே உன்மேல் எரிச்சலாக இருக்கிறவர்களை பற்றி நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உதவி செய்ய. அவர்கள் எல்லாம் உன்னுடைய எதிர்ப்பு சக்திகள் எல்லாவற்றையும் இல்பொருளாக்குவேன். சரீரத்தில் பலவீனம், இது எப்படி செய்வேன்னு சொல்கிறீங்களா? அந்த சரீர பலவீனம் எல்லாம் எதிர்ப்பு சக்தியாக நீ கருதினால் அதையெல்லாம் கர்த்தர் இல்பொருளாக்குவார். வசனம் சொல்லுகிறது. வசனத்தை விசுவாசித்து நாம் மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்த கர்த்தர் நம்மை அழைக்கிறார், இயேசு நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அது மாத்திரமல்ல, 15, 16 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, இந்த ஏசாயா 41, 15, 16 பாருங்கள், ரொம்ப அருமையான வார்த்தையை சொல்கிறாரு. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய், அவைகளை தூற்றுவாய், அவைகள் காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை பலப்படுத்த எப்படி கூர்மையான எந்திரமாக நல்ல பலமுள்ள எந்திரமாக நம்மை மாற்றுவார். மலை போன்ற பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை அடித்து நொறுக்குவ பாணி. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உன்னை கூர்மையான எந்திரம் போல ஆக்குவேன். மலை போல பிரச்சனை உனக்கு முன்னாடி வந்தாலும் அதை நீ அடித்து நொறுக்குவ, தூளாக்குவேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. கர்த்தர் உனக்கு பலன் கொடுக்கிறார். நான் உனக்கு பலன் கொடுக்கிறேன், நான் உன்னை கூர்மையான எந்திரமாக்குவேன், புதியதும் கூர்மையுமான எந்திரமாக்குவேன். அதை கொண்டு எந்த எதிர்ப்பு சக்தி மலை போல வந்தாலும் குன்றுகளைப் போல வந்தாலும் உடைத்தெறிந்து கர்த்தர் உனக்கு கொடுக்குற பலத்தினாலே அவற்றையெல்லாம் மேற்கொள்வாய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் கூட நாம் பார்க்குறோம். 1 யோவான் 4:4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமான, நீங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களிடத்தில் இருக்கிறார், இயேசு உங்களிடத்தில் இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது உங்களுக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிற எதிர்ப்பு சக்திகளை காட்டிலும் பெரியவர். ஆகவே இந்த எதிர்ப்பு சக்திகளை நீங்கள் உங்களுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறபடினாலே ஜெயிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதனால் எந்த எதிர்ப்பு சக்திக்கு நாம் பயப்படக்கூடாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எல்லா எதிர்ப்பு சக்தியில் நான் ஜெயிக்கிறேன் என்ற விசுவாசத்தோடு நாம் ஜெயிக்கிறோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, பாருங்கள், இன்னொரு காரியத்தை கூட இங்கே அருமையான காரியத்தை சொல்கிறத நாம் பார்க்குறோம். ஏசாயா 41, 17 - 19 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது என்ன அருமையான வார்த்தைகளை சொல்கிறார் பாருங்கள். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி கிடையாமல் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்குவேன்னு சொல்கிறாரு 18வது வசனத்தில். ஹல்லேலூயா. நம்ம தாகத்தால் வறண்டு போகும்போது, நான் எளிமையானவன், நான் சின்னவன், நான் ஒன்றும் இல்லை என்றெல்லாம் நாம் நினைத்து நம்முடைய பலவீனத்தில் நம்முடைய தொண்டை வறண்டு போகும்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய நீர் ஊற்றை கொண்டு வருகிறார். அது மேடாக இருந்தாலும் சரி, பள்ளமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, மேடுகளிலும் சரி பள்ளத்தாக்கிலும் சரி நீரூற்றுகளை உண்டாக்குவேன்னு கர்த்தர் சொல்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு வேண்டிய நீரூற்றை உண்டு பண்ணி நம்முடைய தாகத்தை தணித்து நம்முடைய தேவைகளை தணிக்கிற தேவன் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பாருங்கள் 19வது வசனத்தில்,
வனாந்திரத்திலே கேதுர் மரங்களும் சீத்தி மரங்களும் மிருது செடிகளும் ஒலிவ மரங்களும் அவாந்திர வழியிலே தேவதாரு விருட்சங்களும் பாயமர விருட்சங்களும் புன்னை மரங்களும் உண்டு பண்ணுவேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த அருமையான விருட்சங்கள், மரங்கள். நம்ம தேசத்தில் பார்க்கும் பொழுது பனை மரம், தென்னை மரம், வாழை மரம், இதெல்லாம் செழிப்புக்கு அடையாளம். பாருங்கள், இந்த மரங்கள்லாம் சொல்கிறாரு, ஒலிவ மரம், தேவதார் மரம், புன்னை மரம், அதெல்லாம் நீங்கள் மாற்றி என்ன பண்ணுங்கள், நம்ம தேசத்தில் என்ன இருக்குது, வாழை மரம், தென்னை மரம், பனை மரம், இப்படி நீங்கள் மாற்றுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டவர்களை நம்ம கொடுத்து நம்மை செழிப்பிலே கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. வனாந்திரமாக இருந்தாலும் சரி, ஐயோ என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லையே, வெறுமையாக இருக்கே, இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய வெறுமையை மாற்றுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறட்சியை இன்றைக்கு கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய வறட்சியான நிலைமையிலே, வனாந்திரத்தில், ஹல்லேலூயா, வனாந்திரமான இடத்துல நல்ல பனை மரத்தை கொடுத்து, நல்ல தென்னை மரத்தை கொடுத்து, நல்ல வாழை மரங்களை கொடுத்து, முருங்கை மரம் கூட கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு? தக்காளி வேணுமா? உங்களுக்கு என்னென்ன கிழங்குகள் வேணுமா? எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லா மரங்களையும் நீங்கள் இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி இதையெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வறட்சியை நீக்குவார், நம்முடைய வெறுமையை கர்த்தர் நீக்குவார். ஏனென்றால் நம்மை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாக அழைத்திருக்கிறார். பாருங்க, கடைசியாக நான் சொல்லி ஒன்று முடிக்க விரும்புகிறேன். இந்த உலகத்திலே இத்தனை ஆசீர்வாதங்களையும் வெறுமையையும் நீக்கினவர், இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய வெறுமையை, வறட்சியை நீக்குகிறவர். முக்கியமாக நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே, ஆத்தும வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையையும் நீக்குவார். அதான் ரொம்ப முக்கியம். இந்த உலக வாழ்க்கையில் எப்படி வெறுமையை நீக்கி, வறட்சியை நீக்கி, செழிப்பை கொடுக்கிறாரோ, அதுபோல் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருக்கிற வெறுமையை நீக்குவார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்து கொடுக்குற தலையாய ஒரு ஆசீர்வாதம் அதுதாங்க. பாருங்கள், ரோமர் புதிய ஏற்பாட்டில் ரோமர் புத்தகம் 20வது வசனத்தில், ரோமர் புத்தகம் 8வது அதிகாரம் 20வது வசனம், ரோமர் 8:20 வாசிக்கிறோம். அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகம், பெரிய மாணவர்களே, நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், பேரும் புகழாக இருந்தாலும், இந்த உலகத்தில் இந்த கெட்ட பழக்கம், பாவம், இதெல்லாம் அடிமைப்படுத்தி இருக்கிறது. அதுக்கெல்லாம் மனுஷன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கான். யாராக இருந்தாலும், கர்த்தரை அறியாத யாருமே இந்த பாவத்திற்கு அடிமைகளாக இருந்து அதற்கு உழைத்து கொண்டு இருக்கிறார்கள், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. ஆனால் கிறிஸ்துவை அறிந்த நமக்கு, யாரெல்லாம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்களோ, கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய பாவத்தினுடைய எல்லாவித ஒழுக்கக்கேடுகளுடைய எல்லாவித கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுதலை கொடுத்து, அதற்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்து நமக்கு நம்மை தேவ பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் பெரிய விடுதலை, இதுதான் பெரிய செழிப்பு. ஆன்மீக ஜீவியத்தில் பெரிய செழிப்பு என்னன்னா, இயேசு கிறிஸ்து கொடுக்கிற செழிப்பு. இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி, கர்த்தரை விடுதலையாக ஆராதித்து அவரை இந்த உலகத்திலே நாம் பின்பற்றுவதுதான் பெரிய செழிப்பு. அதுதான் உங்களுக்கு நித்திய செழிப்பாகிய பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிற செழிப்பு. இந்த உலகத்திலே வாழ்ந்து தீர்ந்து எல்லாரும் ஒரு நாளைக்கு கண்ணை மூடுறோம். கண்ணை மூடும்போது மூடினவுடனே என்ன சொல்கிறாங்க? அமரர் ஆகிவிட்டார் அப்படின்றாங்க. அமரர்னா இறைவன் ஆகிவிட்டார்னு சொல்கிறாங்க. இறைவன் எப்படி ஆக முடியும்? இயேசு கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே பரிசுத்த ஜாதியாக நம்மை தெரிந்து கொண்டார். பரிசுத்த ஜாதியாக வாழ்ந்து நாம் கண்ணை மூடினாதான், மரித்தாதான் அந்த இறைவனடி, அந்த அமரராகிற அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அந்த விடுதலையை இப்பொழுது இந்த உலகத்திலே இயேசு உங்களுக்கு கொடுக்கிறார். உலகத்திலே உங்கள் வறட்சியை நீக்குகிறவர், உங்கள் ஆன்மீக வறட்சியை நீக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை எல்லா வறட்சியை நீக்கும்படியாக உங்களை அழைக்கிறார். ஆகவே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்ட நாம் இதெல்லாம் சிந்திக்கும் பொழுது பாருங்கள், 20வது வசனத்தை வாசித்து முடிக்கலாம். இந்த ஏசாயா 41:20
கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். பிரியமானவர்களே, உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற அற்புத காரியங்களை பார்த்து இது கர்த்தர் தான் செய்தார், இவர்களுக்கு கர்த்தர் தான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று சுற்றிலும் இருக்கிறவர்கள் எல்லாம் பார்த்து அந்த கர்த்தரை அவர்களும் உணர்ந்து ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு சாட்சியான ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்ந்து அவர் நமக்கு இந்த உலகத்திலே கொடுக்குற ஆசீர்வாதங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே கொடுக்குற ஆசீர்வாதங்கள், ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நாம் அனுபவித்து வாழ்ந்து இது கர்த்தர் இவர்களுக்கு செய்தார் என்று மற்றவர்களும் உணர்ந்து மற்றவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதனால் இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, செழிப்பை கொடுப்பீராக, வறட்சியை நீக்குவீராக, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை நீக்குவீராக. நீரே சகாயம் செய்வேன் என்று சொன்னீரே, நீர் சகாயம் செய்யும், உதவி செய்யும். ஆண்டவரே, நீரூற்றுகளை உண்டாக்குவேன் சொன்னீரே, செழிப்பை உண்டாக்கும், ஆசீர்வதியும். ஆன்மீக வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் செழிப்போடு நாங்கள் வாழ்ந்து எங்களை பார்க்கிறவர்கள் கர்த்தர் அவர்களுக்கு செய்தார் என்று அவர்களும் வரட்டும். ஆசீர்வதியும். உமக்கே எல்லா மகிமையும் கனமும் செலுத்துகிறோம், ஸ்தோத்திரமும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே இந்த ஜெபங்களை சமர்ப்பிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன்.